கண்டிப்பாக ஈரான் பதிலடி கொடுக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஹனியாவினுடைய படுகொலைக்காக. குறிப்பாக இங்கு காட்டப்படுகிற வரைபடத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த வரைபடத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுடைய பட்டியல் காணப்படுகிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க சவுதி அரேபியா இருக்கிறது, இது ரெட் சி, இந்த வழியால வந்து இந்த இடமாக இது முழுவதுமாக வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஈரான் இங்கே இருக்கிறது. இதுவரைக்கும் ஈரானிலே அவர்கள் 2 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி யமன்ல 2 தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். சிரியாவில் 11 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல 893 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈராக்ல 7 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானுக்குள்ளே 6740 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளாக 9926 தாக்குதல்களை அவர்கள் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்குள்ளாக அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். யமன், 2வது ஈரான்ல நடத்தி இருக்கிறாங்க, 3வது சிரியாவுக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதை தாண்டி வளமை போல் காசாவுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இதற்கு பழிவாங்குவதற்கு மிக தெளிவான முடிவை எடுத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்றத்தில் பேசும்போது முகமது பாக்கர் ஹலிஃபா சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹனியாவினுடைய படுகொலைக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் வரலாற்று பாடம் ஒன்றை கற்றுக் கொடுக்க இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை ஆய்வாளர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் என்பவர் அந்த நாட்டின் உச்சபீடங்களில் இருக்கக்கூடிய ஒருவர், சாதாரண ஒரு எம்பி கிடையாது, ஒரு அமைச்சர் கூட கிடையாது. ஒரு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, வரலாற்று பாடம் எடுக்க இருக்கிறோம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்று சொல்கிறார். எனவே அந்த வரலாற்று பாடம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வார்த்தையை பார்த்தா வாய்ப்பு இல்லை. அதிலையும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சேர்த்து என்று சொல்லுகிறதுல இருந்து இவர்களுக்கு பின்னால் ரஷ்யா, சீனாவினுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் ஏற்கனவே வடகொரியா நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்லி இருக்கிற அந்த தைரியமும் சேர்த்து தான் ஈரான் இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதே நேரத்தில் தெஹ்ரானில் வைத்து ஹனியாவினுடைய படுகொலைக்கு ஈரான் பதிலளிப்பதை தவிர வேறு வழியும் ஈரானுக்கு இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையில் ஈரான் ரிப்பீட் அடிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் தாண்டுகிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் அவங்க பதிலளிப்பதாக சொல்லி இருந்தார்கள். எனி டைம், எந்த நேரத்திலும் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் என்கிற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே எப்படி தாக்கப் போகிறார்கள், எத்தனை மணிக்கு தாக்கப் போகிறார்கள், எந்த விதமான தாக்குதலாக இருக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதையொட்டி இன்னொரு செய்தியும் என்ன வந்திருக்குன்னு கேட்டா, ஈரானை சமாதானப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. குறிப்பாக ஈரானை சமாதானப்படுத்துறதுக்காக மிக முக்கியமாக களத்தில் இறங்கினது யாருன்னு கேட்டா ஜோர்தான். இந்த ஜோர்தானை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டா, காசாவில் என்ன அநியாயம் நடந்தாலும் சரி, இஸ்ரேல்காரன் பசி இல்லாமல் இருந்துடணும், இஸ்ரேல்காரனுக்கு சாப்பாடு கிடைச்சிடணும், அதுல ரொம்ப கவனமா இருப்பான் ஜோர்தான்காரன். அதே மாதிரி காசா மக்கள் செத்து கபருக்குள்ள புதைச்சாலும் பிரச்சனை இல்லை, இஸ்ரேல்காரனுக்கு எந்த ஒரு சேதமும் வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப இஸ்ரேலை விட இஸ்ரேல் மேல ரொம்ப கவனமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, இப்ப இருக்கிற ஜோர்தானுடைய அரசாங்கம். இப்ப இருக்கிற ஜோர்தான் மன்னருக்கு முன்னாடி இருந்தவர் இப்படி எல்லாம் கிடையாது. அவர் பல முன்னேற்றங்களை இந்த விவகாரத்தில் செய்தவர். ஆனால் வால் பிடிக்கிறதுக்கு அளவு வேணும்ல, வால் கூவுறதுல உச்சகட்ட கூவுதல் இது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஒட்ட நடியாக கிளம்பி ஈரானுக்கு இன்றைக்கு வந்து இறங்கிட்டார். வந்து இறங்கி தாக்குதல் கொஞ்சம் நிறுத்திக்கிடுவோமே, அதெல்லாம் பண்ண வேணாமே, நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்ண ஆண்டா, எல்லாருமா சேர்ந்து நடந்த அநியாயத்திற்கு பதிலடி கொடுப்பதா, அதை விட்டு எப்படியாவது ஈரானையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல வேலைகளை அமெரிக்காவுடைய தூதுவர்கள் இவங்கெல்லாம் என்னன்னா அமெரிக்கா அனுப்பி இப்படிலாம் கொஞ்சம் பாருங்களேன், இந்த வேலையை கத்தாரை வச்சு செய்ய முடியாது, கத்தார் கௌரவமானவங்க, அவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தைன்னு கைரோட போய் உட்காந்துருக்காங்க. ஹனியாவை கொண்டு விட்டு வாங்க சமாதானத்துக்கு, ஹனியாவை கொண்டதா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கிறோம் பேச்சுவார்த்தைகளோட அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டு எகிப்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மொசாதுடைய தலைவரும் ஷின்பத்துடைய தலைவரும் எகிப்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். கத்தார்காரன் திரும்பியும் பார்க்க மாட்டேன்ட்டான். எப்படி நாங்க பேச்சுவார்த்தையை தொடர்றதுன்னு கேட்கறாங்க. ஏன்னு கேட்டா,
இவ்வளவு ஒரு அநியாயத்தை பண்ணிவிட்டு கொண்டதாக இருக்கட்டும், ஹனியா மௌத்தா போனதாக இருக்கட்டும், நம்ம எப்படியாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிடுவோமே. ஏன்னா இப்போ தெரியும் ரிப்பீட் அடிக்க போகிறாங்க. இப்போ சமாதான பேச்சுவார்த்தை என்று எடுத்துக்கிட்டா தான் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா ஈரான்காரை இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஈரான்காரன் எந்த அளவுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் அவர்களுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது. என்ன பாரம்பரியம் என்று சொன்னால், யாரோடையாவது சண்டைன்னா சண்டைக்கு போப்புறமா இல்லையான்னு சொல்லி அவர்களுடைய டூம்ல என்ன செய்வாங்க என்று கேட்டால் அவர்களுடைய மனாராவில் கொடியை ஏற்றிடுவாங்க. யா ஹுசைன் என்று போட்ட கொடி இருக்கிறது சிவப்பு கலரில், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொடி. அந்த கொடியை தூக்கிட்டாங்க. நாங்கள் பலிக்கு பலி வாங்குவோம், இரத்த பலி எடுக்க போகிறோம் என்பதை டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் எப்படியாவது சமாதானத்துக்கு வாங்கலைங்கிறாங்க. அப்போ தெளிவாக கத்தார் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ எப்படியாவது ஈரானை சமாதானப்படுத்துறது எப்படி? ஈரான் இவன் பேச்சுவார்த்தைக்கு கத்தார் வரமாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது ஈரானை நம்ம வந்து சமாதானப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஈரானை சமாதானப்படுத்துறா யாரை வச்சு சமாதானப்படுத்தலாம்னு சொன்னா, நம்முடைய ஷூவை நக்கிறதுக்கு, நம்ம கூட காலிலே படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, நமக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தன் தான் ஜோர்தான்காரன். எனவே ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சரை இன்னைக்கு ஈரானுக்கு அனுப்பி வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே, நடந்து போச்சு விட்டுருவோமே, ஏதாவது பேசி தீர்த்துக்குவோமே, நீங்க போய் ரிப்பீட் கொடுக்க போனா அது பெரிய பிரச்சனையா போயிருமேங்கிறான். அவனுக்கு பயம் இஸ்ரேலுக்கு அடிச்சிருவாங்கிறதல்ல. ஈரான் தெளிவாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு மட்டும் அடி கிடையாது, இஸ்ரேலுக்கு வான்பரப்பை கொடுக்கிற எல்லாருக்கும் அனுப்பின்றிருக்கிறான். அதனால தான் போயிருக்கிறாங்க. என்னன்னா இப்ப இஸ்ரேலுக்கு ஈரான் அடிச்சாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய ட்ரோனாக இருந்தாலும் வெப்பனாக இருந்தாலும் அது போகும்போது, கடந்த தடவை ஏப்ரல் 13 தாக்கினானா இல்லையா, தாக்கும்போது அமெரிக்காவும் ஜோர்தானும் தான் இவர்கள் தாக்கின அந்த ட்ரோனை எல்லாம் தடுத்தவர்கள். எல்லாத்தையும் தடுக்க முடியாம போனாலும் விசுவாசம் காட்டினாங்க. அமெரிக்காவுக்கு விசுவாசம், இஸ்ரேலுக்கு விசுவாசம். இந்த வாட்டி என்ன முடிவெடுக்கிறான்டா ஈரான், நாங்க இஸ்ரேலுக்கு அடிப்போம். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு யார் வான்பரப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அடிப்போம்னு அவன் முடிவெடுத்திருக்கிறான். அதே மாதிரி ஹூத்தியும் இதே முடிவு எடுப்பாங்க. அதனால தான் ஓடிக்கிட்டு வந்து நீங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க, நாங்க ஏதாவது பேசி தீர்த்துக்கோம்ன்றாங்க. கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, எந்த விதத்திலும் நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம். எப்படி தாக்க போறோம்ங்கிறது இன்னும் ஈரான் சொல்லல. நேரடி ஹிட் டு ஹிட் அடிக்க போறாங்களான்னு தெரியல, ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை பிடிக்க போறாங்களான்னு தெரியல, அல்லது அவர்களுக்கு குறிப்பாக இஸ்ரேல் வந்து அவர்களுடைய தூதுவர் ஆலயங்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கிற தூதுவர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துங்கன்ட்டாங்க. ஏன்னு கேட்டா, உள்ள புகுந்து தூதுவர் ஆலயத்துக்கு, எம்பசிஸுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது, இஸ்ரேலுடைய துறைமுகங்களுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி எதுக்கு இப்ப என்னன்னா, ஈரானுக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஈரானுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டான்ல, அதனால ஓகே அடிச்சுட்டு போயிட்டான், இனி எதை அடிச்சாலும் எதிர்கொள்வோம் ஈரான் இருப்பான். இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, அடிச்சிட்டோம், இப்ப எங்க அடிப்பானோ, பெட்ரோல் டேங்கி அடிச்சிருவானா, அல்லது பவர் சப்ளை டிவிஷனுக்கு அடிச்சிருவானா, ஏர்போர்ட்டுக்கு அடிச்சிருவானா என்கிற 1000 பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்க முடியும் என்ன நடக்கிறது என்பதை. ஈரான் திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை சமாதானப்படுத்த யாரும் வராதீங்க, நாங்கள் தாக்குதலுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள். அதே நேரத்தில்